முக்கணின்னு சொல்கிற மாம்பழா வாழை. இதில் வந்து மாம்பழமும் பலாப்பழம் மட்டும்தான் கடையில் வாங்கினது. இந்த வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலேயே விளைஞ்சது தான். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்காக விளைஞ்சது. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பலாப்பழத்தை கட் பண்ணிடலான்னு கட் பண்ணுற கத்தியிலையும் கையிலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஏன்னா பலாப்பழத்தில் பிசு பிசுன்னு பசை மாதிரி வரும். அது வந்து கையிலையும் அந்த கத்தியிலையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோம். பலாப்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பழமாக எடுத்தாச்சு. பழம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். பாதி பலாப்பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பாதி பலாப்பழத்தை வச்சாச்சு. பாதி பழத்துலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ பலா விதை கிடச்சிருந்துச்சு. இதை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு இந்த விதை எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. வேக வச்ச விதையை இந்த மாதிரி தோல் எல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்துருக்குதுன்னு. இப்போ நம்ம சிம்பிளாக இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலா விதை, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். அவ்வளோதான், இதுவே நம்மளுக்கு போதும். நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் மாசித்தூளுமே சேர்த்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.